ரீசெண்டா வார் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த வார்னால சில கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் மேல போகும். சில கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கீழ வரும். இது வந்து ஒரு கரெக்ட்டான டைமா வாங்குறதுக்கு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா நியூஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். சோ கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. சோ அதனால நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டுப்பாடு வரும் கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து 85% ஆஃப் இம்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இம்போர்ட் பண்றோம் நம்ம கண்ட்ரில. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் இருக்கு. சரி ஓகே, எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இதனால வந்து பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸான ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, சோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட். சோ இந்த கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மேல போகும், ரேலி ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸான இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், சோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரஷரை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கேஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ரேலி ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இது வந்து கரெக்டான டைமா வாங்குறதுக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க.